ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, திருமலையில கிரவுட் வந்து என்ன மாதிரி இருக்கு, அதுக்கு அடுத்தது டிடிடியோட லேட்டஸ்ட் புக்கிங் அப்டேட் நிறைய கொடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 10 அப்டேட் பக்கமா லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே நோட்டிபிகேஷன் அப்டேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அஃபிஷியலா எஸ்விபிசி சேனல்ல நோட்டிபிகேஷன் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. புக்கிங் போர்ட்டல்லையும் இப்போ எல்லா நோட்டிபிகேஷனுமே அப்டேட் ஆயிருச்சு. அதை பத்தியும் பார்க்கலாங்க. ஸோ இது போல உங்களுக்கு திருமலைக்கு போறதுக்கு தேவையான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் இமீடியட்டா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோஸ்லயும் அதை பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். வாங்க இன்னைக்கு தரிசனம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நீங்களும் இன்னைக்கு திருமலைக்கு நேத்து தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேபி உங்களோட கமெண்ட்ஸ் அடுத்து நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் காலையில 7 மணிக்குள்ளாரே எல்லாமே முடிஞ்சதுங்க. கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும் அவைலபிள் இருந்துச்சு. பட் இப்போவும் லிமிட்டடான டிக்கெட்ஸ் தான் அப்பவே இருந்தது. இப்போவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முடிஞ்சிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. க்ரௌடு வந்து பொங்கல் டைம்ல ரொம்ப ஹெவியா இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ க்ரௌட் அப்படின்றது எப்பவும் போல ஆவரேஜா இருக்கு. மற்ற நாட்கள் அதாவது நார்மலான டேஸை விட இந்த நாட்கள்ல லீவு அப்படின்றனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று வந்து 31 கம்பார்ட்மெண்ட் ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி 32 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி நாராயண ஷெட் கார்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்டனும் ஃபுல்லாகவே அந்த ஷெட்டு ஃபுல்லாக ஃபில் ஆகி ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா இன்னைக்கான ஸ்டேட்டஸ். இப்போதைக்கு ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் லைன் இருக்கு அப்படின்றது தாங்க லேட்டஸ்டான அப்டேட். அதே மாதிரி டிடிடியோட நேத்து தர்ஷன் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுலயும் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வந்து அவுட் சைட் லைன் வந்து ஏடிசி சர்க்கிள். இந்த ஏடிசி அப்படின்றது வந்து 300 ரூபா தர்ஷன் போறோம் இல்லையா, ஸோ அந்த சர்க்கிள் வரைக்கும் லைன் இருக்கு அப்படின்றத அஃபிஷியலா வந்து டிடிடியே வந்து கொடுத்துருக்காங்க. நேத்து தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கையும் 80,964 பேர். அதுக்கு முன்னாடி 80,000 பார்த்துருந்தாங்க. ஸோ நேத்து 80,964 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் லைன் இருக்கு. தர்ஷன் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் அப்படின்றது தான் இன்னைக்கும் நேரடி சர்வ தர்ஷனத்துக்கான டைமா இருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டர் சர்வ தர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 5ல இருந்து 7 மணி நேரமும் 300 ரூபா தர்ஷன் 4ல இருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள ஆகுது. நேத்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு தர்ஷன் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து வெயிட்டிங் டைம் அதிகமா இருந்துச்சு அப்படின்றத 300 ரூபாயில அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் கரண்டா திருமலையோட ஸ்டேட்டஸ். மேபி இது குறையலாம், இல்லைன்னா அடுத்தடுத்து நமக்கு லீவு இருக்கு அப்படின்றனால க்ரௌடு வந்து இந்த மாதிரியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ நைட் டைம்ல நீங்க திருப்பதி ரீச் ஆகுறீங்கன்னா ஏதாவது ஒரு கவுண்டர்ல போயிட்டு அங்கேயே இருந்துருங்க. காலையில டோக்கன் கொடுக்கும்போது வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருமலா போற மாதிரி பிளான் பண்ணுங்க. நேரடி சர்வதர்ஷன்ல போனீங்கன்னா வெளியில தான் கியூவே இருக்கு. நம்ம வெளியில தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஏடிசி சர்க்கிள் அப்படின்றது இன்னைக்கும் பக்தர்கள் வந்து இப்போ டிக்கெட் கிடையாது இல்லையா, எல்லாமே அந்த கியூல தான் ஜாயின் பண்ணுவாங்க. கியூ வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கான தர்ஷனத்துக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இப்போ லேட்டஸ்டா நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த புக்கிங் எல்லாம் எதை பத்தி வந்திருக்கு அப்படின்னா ஏப்ரல் மாசத்தோட புக்கிங் பத்தின லேட்டஸ்டான நோட்டிபிகேஷனை டிடிடி தேவஸ்தானத்தோட அஃபிஷியல் புக்கிங் போர்ட்டல்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே நீங்க மொபைல்ல பார்த்தாலும் சரி, நீங்க வந்து வெப்சைட்ல போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வர 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட எலக்ட்ரானிக் டீப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. இதுல உங்களுக்கு 4 சேவாக்கள் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இதோட ப்ராசஸ் அண்ட் இந்த டிக்கெட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். விஐபி மாதிரி நம்ம வந்து ஒரு 120 ரூபா டிக்கெட்ல தர்ஷன் பார்க்கலாமா அப்படின்னா அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்த்து கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் 20 காலையில 10 மணியோட முடிஞ்சிடும். 20ஆம் தேதி 12 மணிக்கு லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு 20ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் புக்கிங். ரெண்டாவது புக்கிங் வந்து 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்ல கல்யாணோற்சவம் மூஞ்சல் சேவா மலையப்ப சுவாமிகள் தாயாருக்கு செய்யக்கூடிய சேவாக்கள் வந்து ஓப்பன் ஆகுங்க. இதுலயும் 4 சேவா டிக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன ஆர்ஜித சேவா டிப்ல வந்து மூலவருக்கு செய்யக்கூடிய சேவா சுப்ரபாத சேவா, தோமாலா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா அப்படிங்கிற சேவா. கீழே இருக்கிறது மலையப்ப சுவாமி தாயாருக்கு செய்யக்கூடிய சேவா, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். இதுல நீங்க மூலவர் தர்ஷனமும் பார்க்கலாம் அண்ட் சேவாவும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, ஏப்ரல் மாசத்துல வசந்தோற்சவ சேவா. ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு சேவாக்கள் வந்து பாத்தீங்கன்னா வருடாந்தம் நடக்கக்கூடிய சேவாக்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுல வந்து புஷ்ப யாகம் ஆகட்டும், அதே மாதிரி தெப்போற்சவம் ஆகட்டும்,
அண்ட் வந்து இந்த மாதிரி வசந்தோற்சவம் ஆகட்டும், இதெல்லாமே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள். இந்த ஆனுவல் வசந்தோற்சவ சேவாவோட டிக்கெட் வந்து 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதோட புக்கிங்கும் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கே தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஒன் சேம் அதே நாள்ல 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷனோட டிக்கெட் ஓப்பன் ஆகுது. இது வந்து ஒரு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட். எனக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் ஆக மாட்டேங்குது, இல்ல ஒரு மாசத்துல நான் வந்து ஒரு 2 தடவை 3 தடவைலாம் தர்ஷன் பார்க்குற பிளான் பண்ணியிருப்பேன் அப்படின்னா நீங்க வர்ச்சுவல் சேவால ஒரு 2 தடவை கூட டிக்கெட் புக் பண்ணலாம், தாராளமா புக் ஆகும். இதுல ஒரு ஆளுக்கு 500 ரூபா பே பண்ணணும், 300 ரூபா தரிசனமா இருந்தா 300 ரூபா பே பண்ணணும். ரெண்டுமே சேம் ஒரே கியூல தான் அலோவ் பண்ணுவாங்க, ஒரே டைமிங் தான் ஆகும். என்ன இதுல வந்து சேவா நம்ம ஆன்லைன்ல பாத்துக்கணும், தரிசனத்துக்கு ஒரு நாள் போகலாம். 300 ரூபா தரிசனத்துல தரிசனம் மட்டும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதோட டிக்கெட் பத்தி நான் ஆல்ரெடி டிஃபரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இதோட புக்கிங் 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. அதுக்கு அடுத்தது அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட புக்கிங் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க. இது ஏப்ரல் மாசத்துக்கான புக்கிங். இது வந்து ஃப்ரீ டிக்கெட் தான், நம்ம பே பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்தது வந்து 11 மணிக்கு சேம் 23ஆம் தேதி 11 மணிக்கு தர்ஷன் இன் அக்கமடேஷன் ஃபார் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ் 10,000 + 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு காலையில 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். அதே நாள்ல மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் அண்ட் மெடிக்கல் கேசஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கான இலவச ஸ்பெஷல் டிக்கெட் மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும், ஏப்ரல் மாசத்தோடது. இது ஒரு தடவை புக் பண்ணீங்கன்னா திரும்ப புக் பண்றதுக்கு 90 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். வயசானவங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தர்ஷன் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்த தர்ஷன் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது சேம் அதே நாள்ல உங்களுக்கு வந்து மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதியோட அக்கமடேஷன் ஓப்பன் பண்றாங்க. இதுல தலக்கோணா அப்படிங்கிற லொக்கேஷனுமே ஓப்பன் ஆகும். அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க, வாட்டர் ஃபால் இருக்கு, கோவில் இருக்கு. பட் நீங்க திருமலைக்கு தரிசனம் போகணும்னா ஒன்று திருமலா இல்லைன்னா திருப்பதியோட அக்கமடேஷன் வந்து புக் பண்ணிக்கிங்க. திருப்பதிங்கிறது கீழ் திருப்பதி கீழே, திருமலைங்கிறது மலைக்கு நம்ம கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ஸ் புக்கிங். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஏப்ரல் மாசத்துக்கோட புக்கிங்கா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது என்ன புக்கிங் ஓப்பன் ஆகும்னா நமக்கு மார்ச் மாசம் வரைக்கும் ஸ்பெஷல் ஹோமத்தோட டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரலுக்கும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஹோமம் டிக்கெட்ல ஹோமம் அட்டன் பண்ணிட்டு நம்ம தர்ஷனம் வந்து பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 1600 ரூபாய் 1000 ரூபாய் ஹோமத்துக்கும் 600 ரூபாய் நமக்கு 300 ரூபாய் தர்ஷன்ல 2 பேர் சாமி பார்க்கலாம், 2 பேர் ஹோமத்துல வந்து அட்டன் பண்ணலாம். ஏப்ரல் மாசத்தோட எல்லா லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷனும் வந்துருச்சு. நாளைக்கு ஒரு நாள் இருக்குங்க, 18ஆம் தேதியிலேருந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துக்கு மார்ச் மாசத்துக்கெல்லாம் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா பிப்ரவரிக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தாங்க. மார்ச் மாசத்துக்கு நமக்கு புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஸ்பெஷல் ஹோமத்துல கூட உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். இல்லை இதெல்லாம் எந்த டிக்கெட்டுமே எனக்கு கிடைக்கல, அடுத்த மாதம் வரணும்னா நீங்கள் தாராளமாக ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனில் சாமி பார்க்க வரலாம். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் காலையில் டைமில் கவுண்டரில் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்மாக கிடைக்கும். ரூம் புக்கிங்கும் அதே மாதிரி தான், காலையில் டைமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ரூம் வந்து அவைலபிள் பொறுத்து கிடைக்கும். மத்தியானம் ஈவினிங்லாம் வர்றீங்கன்னா அவைலபிள் இருந்துச்சுன்னா தான் கிடைக்கும், இல்லைனா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும். ஸோ வேற எங்கெல்லாம் நம்ம திருமலையில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எமர்ஜென்சி டைம்ல அந்த மாதிரி பிளேசஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா கீழ் திருப்பதியிலேயே ஏதாவது ப்ரைவேட் ரூம்ஸ் ட்ரை பண்ணி ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் மட்டும் வர மாதிரி கூட பிளான் பண்ணுங்க. திருமலையில ஃப்ரீ லாக்கர்ஸ் எல்லாமே இருக்குதான், பட் இருந்தாலும் நமக்கு வீக் டேஸ் இந்த மாதிரி ஹாலிடேஸ்லாம் வந்துச்சுன்னா லாக்கர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட தரிசனம் ஸ்மூத்தா இருக்கும். இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக வர்றீங்க, லக்கேஜஸ் வந்து நீங்கள் தர்ஷன் போகிற வழியிலே கொடுத்துட்டு நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட். இப்போ நான் சொன்ன லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய புக்கிங் எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நேற்று நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் என்னன்னா, அவங்க நேற்று ஃபேஸ் பண்ண விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து திருப்பதி ரீச் ஆனோம், ஸ்லாட்டர் டோக்கன் வந்து 6 மணிக்கே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அலிப்பிரிக்கு போனோம், அங்கேயும் டிக்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமெட்டுக்கு போனோம், அங்கேயும் 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கவுண்டரை. அண்ட் நாங்கள் வந்து சர்வதர்ஷன கம்பார்ட்மெண்ட்டில் தான் இப்போ இருக்கோம். ஸோ எனிபடி பிளானிங் டு கம்மிங் திருப்பதி ப்ளீஸ் ஸ்டே தேர், க்ரௌட் மோர் தென் கால்குலேஷன், ஆஃப்டர் லீவ் ஸ்டேஸ் கம் டு திருப்பதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எல்லாருமே இப்ப டைரக்ட் கியூல தான் போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க வெயிட் பண்ற டைமிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வேணும்னா கீழ் திருப்பதியில கவுண்டர்ல வந்து ஸ்டே பண்ணி இருந்துட்டு காலையில ஓப்பன் ஆகும்போது வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோ வரும் செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.